இன்னொரு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலுமே ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு பெரிய லெவலில் மூவ் ஆகலைன்னா கூட ஒரு சின்னதாக ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்து ஒரு ஃப்ளாட் நோட்டில் முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 41 பாயிண்ட் பாசிட்டிவ்லையும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 325 பாயிண்ட் பாசிட்டிவ்லையும் முடிச்சிருக்கிறத பார்க்க முடியாது. எனிவே இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரரில் நவம்பர் மந்த்துக்கான நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது மார்னிங் 12 o'clock, ஈவினிங் 8 o'clock 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே சைமல்டேனியஸ் செஷன். இந்த கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பார்க்கறதுக்கு முன்னாடி மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா என்னென்னலாம் புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃப்ரைடேவை பொறுத்த வரைக்கும் FIDA என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, DE ஆல்வேஸ் பையராக இருக்காங்க அப்படிங்கிறது ரெகுலராக பார்த்துட்டு வரும். FIE ஆல்வேஸ் செல்லராக இருக்காங்க அப்படிங்கிறதும், அது ஆல்ரெடி பண்ணியிருக்கிற மாதிரியே செல்லராகவே இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கிறோம். ஸோ ஓவராலாக FIE செல்லராக இருக்கிறது நமக்கு நெகட்டிவ் தான். DE தான் கொஞ்சம் மார்க்கெட்டை காப்பாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எக்கனாமிக் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 10:30க்குலாம் இந்த பர்ச்சேஸ் மேனேஜர் இண்டெக்ஸ் வந்துருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 58.40 இருந்த ப்ரீவியஸ் டேட்டா விட இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அதாவது 59.20 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். இதை பொறுத்து இன்றைக்கி நிஃப்டி என்னாச்சுன்னா 10:30க்கு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே போக ஆரம்பித்தாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போனாலுமே அந்த இடத்துல சஸ்டெயின் ஆக முடியாமல் கீழே வந்ததை பார்க்க முடிஞ்சது. அது பொறுமையாக பார்த்துக்கலாம். வேறு என்னென்ன டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். குரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது $60.83 ட்ரேட் ஆயிருக்கு. இன்னைக்கு மார்னிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு சின்ன கேப் அப்ல இருந்து கீழே இறங்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆயிருக்காங்க. பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இல்லை, நெகட்டிவ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி USD INR எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பாசிட்டிவ்லேயே மூவ் ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. பெருசாக இல்லை, 88.74 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது. ஒரு பாசிட்டிவ்ல தான் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரெகுலராகவே பார்த்துட்டு வரோம். இதோட ப்ரைஸ் 88.88 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறதுனால மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டிக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மேபி மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நிஃப்டிக்கு நெகட்டிவ் நியூஸ் தான் இருக்குது USD INR பார்க்கும்போது. அண்ட் வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜ், அதாவது யூரோப்பியன் கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. இதோட கண்டினியூஷன்ஸ் அப்படிங்கிறது யூஎஸில் இருக்கலாம். அது கேப் அப்பில் ஓப்பன் ஆகி பாசிட்டிவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதோட கண்டினியூஷன்ஸ் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நாளையோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கேப் அப்லையோ அல்லது பாசிட்டிவ்ல இருக்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகி கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்து பெருசாக நம்ம கன்க்ளூஷன்ஸ் அப்படிங்கிறது வர முடியாது. அதை டெக்னிக்கலாக பார்த்து மட்டுமே கன்க்ளூஷன்ஸ் வரலாம். பட் சின்னதாக ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும், ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா மார்க்கெட் கீழே இறங்கும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது கால் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதும், PCR ரேஷியோ 0.66 அப்படிங்கிறதுனால மார்க்கெட் பியரிஷில் தான் இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட் ரைட்டர்ஸ் அதிகமாக மாறி இருக்காங்க அப்படிங்கிறதுனால மார்க்கெட் சின்னதாக பாசிட்டிவ் சைடுக்கு மூவ் ஆகுமோ அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட் ஓவராலாக கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்குன்றதுனால மார்க்கெட் கீழே வரும் அப்படிங்கிறத கன்க்ளூஷனாக எடுத்துக்கலாம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோட வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நியூ கான்ட்ராக்டை பெரிய கன்க்ளூஷன்ஸ் எதுவும் வர முடியாது. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ரைட்டர்ஸ் புட் ரைட்டர்ஸ் பார்க்கும்போது புட் ரைட்டரோட டாமினேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி கிராஃபில் காட்டினாலுமே இந்த இடத்துல PCR ரேஷியோ 0.93 அப்படிங்கிறதுனால கால் ரைட்டர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்றத சொல்லலாம். ஸோ ஓவராலாக கால் அண்ட் புட் ரைட்டர் ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்காங்க அப்படிங்கிறதும், இந்த 58,000 பெரிய லெவலில் புட் ரைட்டர்ஸ் இருக்கிறதுனால மார்க்கெட் கீழே வராது, அதுக்கு கீழே அப்படின்றத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த இடத்துல நிற்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலுமே ஃபர்தராக டெக்னிக்கலாக பார்த்து மட்டுமே கன்க்ளூஷன்ஸுக்கு வரலாம். இது எல்லாத்தையுமே லீடாக எடுத்துகிட்டு நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். நிஃப்டி என்ன நடந்திருக்குன்னு பார்த்துலாம். இன்றைக்கி மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆன மார்க்கெட் இமீடியட் ஃபால் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே தான் இருந்துச்சு. ப்ரைஸ் கீழே போகும் அப்படின்ற ரேஞ்சு கீழே இருந்துச்சு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் எதில் பார்த்துருக்கணும்னா ½ அன் அவர் டைம் ஃப்ரேமில் பார்க்கணும். அதனால தான் ரெகுலராக காஷன் அப்படிங்கிறது கொடுக்குறோம். இது சஸ்டெயின் ஆகலை ½ அன் அவர் டைம் ஃப்ரேமில் எடுத்து பார்க்கும்போது. அங்கேருந்து வந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ரெக்கவர் ஆகிட்டு மேலே வந்த ப்ரைஸ் சப்ளை ஜோன் 1க்கு வந்துட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸை மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. வந்த ப்ரைஸ் சப்ளை ஜோன் 1க்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு. இங்கே ஒரு சின்ன சஸ்டெயின் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் டைம் ஃப்ரேம் தான். அழகாக சஸ்டெயின் பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்தது. திரும்ப வந்து ரெக்கவரியை கொடுத்து திரும்ப ஒரு 25,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு கீழே வந்து முடிச்சிருக்கு.
முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். ஆக்சுவலாக ஒரு பர்ஃபெக்ட் சைட்வேஸை கொடுத்துருக்காங்க. நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய சைட்வேஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி அந்த சைட்வேஸை கன்டினியூ பண்ணிடுச்சு அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். ஸோ எனிவே இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, சப்போஸ் இந்த சப்ளை ஜோன் ஒன்றை பிரேக் பண்ணி ஓப்பன் ஆகுது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே போக ஆரம்பிக்குது அப்படின்னா அங்கேருந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 2 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கான ஜோன். இதில் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்காது. அப்படி கிடைச்சாலுமே ரிஸ்க் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஹோல்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸில் முடிச்சிருக்காங்க. எந்த ஒரு என்ட்ரியும் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். மார்க்கெட் முடியும் போது ஒரு 41 பாயிண்ட் கிட்ட பாசிட்டிவ்ல முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். அது 25,763 முடிச்சிருக்காங்க. இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தடில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஜோனில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே போகணுமா கீழே வரணுமா அப்படிங்கிற 2 பேருக்கும் இடையில மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ப்ரைஸ் இங்கேருந்தே மேலே போயிடலாமா அல்லது இந்த டிமாண்ட் ஜோன் 2ஆக இருக்கக்கூடிய 25,276 அங்கே வந்துட்டு மேலே போகலாமா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய வியூவாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் எம்பையரோட வியூவில் என்ன இருக்குன்னா இங்கெல்லாம் டச் பண்ணக்கூடாது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரெக்ஷனை முடித்த பிறகு அதாவது டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் வந்துட்டு அந்த கரெக்ஷனை முடித்த பிறகு தான் நம்ம ட்ரேட் எடுப்போம் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய வியூவாக இருக்குது. ஸோ அது வர ஸ்டாக் பேஸ்ட் ஆக்ஷன்ஸ் தான் போகிறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பட் இன்னும் ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சதுன்னா ப்ரைஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அது இந்த சப்ளை ஜோன் 2க்கு மேலே இருக்கிற பட்சத்தில். அப்போது மார்க்கெட் இப்போ இருக்கக்கூடிய ஜோன்லேருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பார்வையில் நம்ம பார்க்கும்போது அது டிமாண்ட் ஜோன் 1ஆக இருக்கக்கூடிய 25,700 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோன் 2ஆக இருக்கக்கூடிய 25,276 வரை வரும். அதில் ஒரு டவுன் ட்ரேட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டிமாண்ட் ஜோன் 2 வந்துட்டு திரும்பவும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டிமாண்ட் ஜோன் 2 வர்றதுக்கே பெரிய தூரம் அப்படிங்கிறதுனால இமீடியட்டாக நடக்காது. ஒரு 2-3 நாட்கள் நடக்கலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் அது சப்ளை ஜோன் 1ஆக இருக்கக்கூடிய 25,785 இந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக மாறலாம். பட் இந்த இடத்துல எந்த ஒரு டெசிஷன் எடுக்க மாட்டோம். பிகாஸ் இது வந்து ரிஸ்கான ஏரியா அப்படிங்கிறதுனால. ஸோ இதையும் பிரேக் பண்ணிச்சுனா தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது 25,953 பிரேக் பண்ணுச்சுன்னா 26,090 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இது ஒரு கிளியர் மூவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் நடக்கலாம். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 26,300 வரை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே போனாலும் கீழே வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த கரெக்ஷன்ஸ் கொடுக்குமானதான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இது 25,697 இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகணும். இதோட டைம் ஃப்ரேம் நம்ம பார்க்க வேண்டியது 30 மினிட் அப்படிங்கிறதுனால 30 மினிட் டைம் ஃப்ரேமில் சஸ்டெயின் ஆகணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ ஓவராலாக டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் போகும் அப்படிங்கிறதும், சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா சப்ளை ஜோன் 2 வரைக்கும் போகலாம், அது ரிஸ்கான ஏரியான்றதும், சப்ளை ஜோன் 2 பிரேக் பண்ணதுனா தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே சஸ்டெயின் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் மேலே போக முடியாமல் திரும்பவும் கீழே வந்துச்சு. பட் அங்கேருந்து கீழே வந்தாலுமே இமீடியட்டாக மேலே வந்துட்டு ஒரு சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராகவே மேலே போக ஆரம்பித்தாங்க. அங்கேருந்து வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 2 வரைக்கும் போயிட்டு அதாவது 58,251 வரை வந்துட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கி முடிச்சிருக்காங்க. அரௌண்ட் 58,116 முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக மேலே வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். அது 57,874 இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா ப்ரைஸ் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு கூட கொடுத்துரும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக நடந்திருக்கிறத பார்க்குறோம். இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தடில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவில் தான் இருக்குது அப்படிங்கிறதும், இது நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் நிஃப்டி கீழே வர்றதுனால இதனால் மேலே போக முடியல அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க முடியுது. ஸோ அப்படின்னும் போது ப்ரைஸ் வந்துட்டு நிஃப்டி கீழே வரும் அப்படிங்கிறதுனாலேயே இது கீழே வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி இது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போது நிஃப்டி பேங்க் நிஃப்டி இது ரெண்டுத்தையுமே தள்ளி வச்சுட்டு ஸ்டாக் பேஸ்ட் ஆக்ஷன்ஸ் போகிறவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த இண்டெக்ஸை டச் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது நம்மளோட புரிதலாக இருக்குது. சரி, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்துட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் அது டிமாண்ட்
டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணும், அதாவது 57,937 இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. பட் இமீடியட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டிமாண்ட் இருக்கிறதுனால, அதாவது 57,662 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டிமாண்ட் இருக்கிறதுனால இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கீழே வரும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க்கான ஏரியா அப்படிங்கிறதுனால டச் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ப்ரைஸ் கீழே வந்தாலுமே திரும்பவும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேலே போகிற பட்சத்தில், இங்கேருந்தே மேலே போகிற பட்சத்தில் அது சப்ளை ஜோன் 1க்கு மேலே சஸ்டெயின் ஆகிருக்கும். அது 58,256 இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் அது சப்ளை ஜோன் 1 வரைக்கும் போகலாம், அது 58,600 வரை போகலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் 59,000 அண்ட் 59,200 வரை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும். இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருந்துச்சுனாலே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நிஃப்டி கீழே வர்றதுனால இது கீழே வரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன இருந்தாலுமே லெவல்ஸ் தான் நம்ம கை கொடுக்கும், பட் அது இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணவும் கூடாது. பட் இருந்தாலுமே நிஃப்டி பேங்க் நிஃப்டியை தள்ளி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல டெசிஷனாக இருக்கும். ஸோ ஓவராலாக சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருந்துச்சுன்னா பாசிட்டிவ்லையும், டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே இருந்துச்சுன்னா நெகட்டிவ்லையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். இன்பிட்வீன் த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறதுனால இது மொமெண்டம் அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணிட்டு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் செல்லருக்கான இடமா எடுத்துட்டு இந்த சப்ளை ஜோன் டிமாண்ட் ஜோன் 1க்கும் இடையில மார்க்கெட்டை நம்ம தவிர்க்கிறது கூட ஒரு நல்ல டெசிஷனாக இருக்கும். இந்த வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வியூ தான். இதை பார்த்து யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். பிகாஸ் இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஃப்ரேம்னால நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்துச்சு. இதை பார்த்து ட்ரேட் பண்ணும்போது ரிஸ்க் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதை ப்ராப்பராக லேர்ன் பண்ண பிறகு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம்.